எனக்கு ஒரு சந்தேகம், இந்த பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்றாங்க, அப்படி பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணவங்களுக்கு ஏன் திடீர்னு டைவர்ஸ் வருது? இப்போ சார் ஒரு பொண்ணுக்கு வந்து 34 வயசு மேலே திருமணம் வச்சுக்கணும், வீட்டில் ஒரே பொண்ணு, அந்த பெற்றவங்களுக்கு வந்து ஒரே பொண்ணு. இந்த பொண்ணுக்கு 34க்கு மேலே திருமணம் நடக்கணும், ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் அப்படி கேட்குறீங்க? எல்லா ஜோசியரும் வந்து 27 முடின்றாங்க, ஒரு சிலர் வந்து திருமணத்தை வந்து பிரச்சனை சொல்றாங்க. எல்லா குடும்பத்திலும் பிரச்சனை இருக்குதான் செய்யுது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான் சொன்னேன், உங்கள் வீட்லையும் பிரச்சனை இருக்குது. இந்த பொண்ணுக்கு வந்து நீங்கள் இப்போ பண்ணக்கூடிய நேரம் இல்லை. 34 சார், 34 வயசு பொண்ணுக்கு திருமணம் பண்ணாலும் அவங்க திருப்பி கேட்பாங்க, கேட்டுட்டாங்க. அப்போ கேட்கலைன்னா நம்ம என்ன செய்வோம்? பண்ணி பாருங்க, பிரச்சனை வரும். அப்போ பிரச்சனை நடக்கதான் செய்யும். அப்போ 34 வயசு அந்த பொண்ணுக்கு இன்னொரு திருமணம் நடந்து நல்லா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நெல்லை வசன் கிட்ட ஒரு தெரிந்த ஒருத்தருடைய ஜாதகம், பையன் ஜாதகத்தையும் பொண்ணு ஜாதகத்தையும் கொடுத்தா, இது ரெண்டுமே பொருத்தமே இல்லாத ஜாதகம் இல்லை. ரொம்ப அவங்க தீர்மானிச்சிட்டாங்க கல்யாணம் பண்ணணும்னு ஃபேமிலியில். அவங்க ஏதோ ஒன்றுக்குள்ள ஒன்று உறவு, என்ன பண்ணினாலும் 3வது வருஷம் டைவர்ஸ் ஆகிடும் அப்படிங்கிறார். அதுக்கு பிறகு நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க, இதுதான் நடக்கும்னு சொல்லுங்க. இதே மாரி பண்ணிக்கணும்னா பண்ணிக்கிட்டோம். சொல்லும் போது கரெக்டா ஆச்சு, 3வது வருஷத்துல டைவர்ஸ் ஆயிடுச்சு. அதான் சார், இப்போ சொல்லும் போது அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. எந்த பெற்றவங்களும் ஏற்றுக்க முடியாது. என் பொண்ணை வச்சுட்டு பார்க்க முடியுமான்ற ஒரு பொண்ணு அப்போ நடக்கும்னு சொல்றது நம்ம தான். இந்த பிரச்சனை சொல்றது நம்ம தான். அவங்க ஏற்றுக்கணும் சார். இல்லை என் பொண்ணை வச்சு பார்க்குறேன், ஒரு 34 வயசு ஏற்றுக்குவாங்களா? முடியாது. அப்போ சந்திச்சா சார் ஆகும். அதே சமயத்தில் நான் இன்னொன்று கூட நான் யோசிச்சு பார்ப்பேன். இந்த சார் கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப யோக்கியமான மாப்பிள்ளைன்னு சொன்னாங்க, இப்போ என்னடான்னா இப்படி ஒரு குடிகாரனா வந்துட்டாங்க சார். அப்படிங்கும்போது நான் நினைச்சேன், பொருத்தம் பார்க்கறது மட்டும் இல்லாம பொண்ணு வீட்டுல மாப்பிள்ளை ஜாதகத்தை தனியா கொடுத்து இந்த ஜாதகம் எப்படி இருக்கும் கேட்டுக்கிட்டா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா அந்த பாதிக்கு நிறைய டைவர்ஸ் காரணம் இம்பார்ட்டன்ஸ். குழந்தை இல்லைன்னு உடனே இந்த பொண்ணு மேல பழிய போட்டு தப்பிக்க பார்க்கறது. இது ஆரம்பத்திலேயே வந்து நான் ஒரு குடும்பத்துல இந்த கல்யாணம் பண்ணி வைக்கும்போது அவர் சொல்லிட்டாரு, இல்லை இந்த பையன் சரியில்லை, இந்த பையன் எனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே கிடையாது, நீங்கள் பண்ணி வச்சிங்கன்னா இது இந்த காரணத்தினாலே டைவர்ஸ் ஆகும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சொன்னதுக்கப்புறம் அவங்க அது பெருசாக எடுத்துக்கல. லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் சனி ராகு 3 ஏதோ ஒன்று இருக்கிறது. 7ஆம் இடத்துல செவ்வாய் சனி ராகு ஏதாவது ஒன்று இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயம் பாதிப்பு கொடுக்கும். லக்னத்துக்கு 4ஆம் இடத்துலையும் செவ்வாய் சனி ராகு இருக்குது, நிச்சயமா பாதிப்பு கொடுக்கும். இதை சொல்லும் போது அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. நல்லா பார்த்து சொல்லுங்க சார், இத்தனை வயசு கழிச்சு யாராவது பையன் முடிப்பாங்க? வீட்டில் ஒரே பையனா, பொண்ணு ஒரு சார் பையனை ஒரே பையனா இருப்பான், இவருக்கு 34 முடியும் ஒத்துக்குவாங்களா? அவங்க சீக்கிரம் பேரம்பத்தியை பார்த்து நினைக்க மாட்டாங்களா? ஆனால் சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் இதுதான் விதி. நீங்கள் பண்ணுவீங்க, பிரச்சனையை சந்திப்பீங்க, வெளியே வருவாங்க, மறுபடியும் இன்னொரு திருமணம். அப்புறம் தான் அந்த பிரச்சனையை சந்திச்சதுக்கு அவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். ஆகா அன்னைக்கு சொன்னவங்க கேட்க விட்டோம்ட்டு அதுக்குள்ளேயும் பல கஷ்டங்கள் அவனு சொல்லி வந்துடுவாங்க, மன உளைச்சல் வந்து. அப்போ அந்த செவ்வாய் சனி ஆகுறது 2ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல இருந்துச்சு அப்படின்னா நிச்சயம் அவங்க வாழ்க்கையில சந்திச்சு வரும். சொல்லும்போது கேட்கணும். பெற்றவங்க நீங்க கேட்கற கேள்வி அதான் என்ன பண்ணும், சொல்லும்போது கேட்கணும். கேட்கணும் போது நான் திடீர்னு ஒரு நாளைக்கு என்கிட்ட வசந்தன் சொன்னாரு, உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாங்க சார். நான் பணமே கட்டல, எனக்கே சீட்டு கொடுப்பாங்க. அங்கே 196 பேர் மயிலாப்பூருக்கு பணத்தை கட்டிட்டு அப்படியே கையில் சூட் கேஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தெரியாது, உங்களுக்கு கொடுப்பாங்க, நீங்கள் வந்து பாருங்கள், ஒரு 1200 ஓட்டில் ஜெயிப்பீங்க, இல்லாட்டா 12,000 ஓட்டில் ஜெயிப்பீங்கன்னாரு. கடைசியில் நான் சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு வசந்த ஒரு டீயை சாப்பிட்டுட்டு காரில் வர என் ஒய்ஃப் ஃபோன் பண்ணுறாங்க, என்னங்க உங்கள் பேர் ஜெயா டிவியில் ஓடுது, உங்களுக்கு ஏதோ சீட்டு கொடுத்துருக்காங்களா? ஐயோ இப்போ தான் சொன்னார் வசந்தன் அப்படின்னா. அப்படியா அப்படின்னு என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் போய் வேணான்னு சொல்லிவிடுங்க அப்படின்னாங்க. சரி அப்படி காரை டைவர்ட் பண்ணி நேரம் போலீஸ்காரன் போய் என்னவா நான் சீட் கேட்கவே இல்லையாண்ணே, நீங்கள் கேட்டால் நான் கொடுக்கணுமா? அது இல்லை என்கிட்ட பணம் இல்லை, உங்ககிட்ட நான் பணம் கேட்டேனா? இப்படி கேட்டால் நான் என்ன சொல்ல, நான் என்னமா பண்ணுறேங்க, மரியாதையாக போய் பாருப்பா, பணத்தை கட்டிட்டு வேலையை பாருங்க. இல்லைவா நான் பிரச்சாரம் பண்ணிட்டு வரலான்னு பார்க்குறேன். ஏன் நான் பண்ண போகிறேன், எனக்கு போகிறதா? நீங்கள் பாருங்க, உங்களுக்கு நான் வந்து பிரச்சாரம் பண்ணுறேன். கரெக்டாக 1200 ஓட்டில் ஜெயிச்சேன் சார். இப்போ அது பெரிய விஷயம் சார். இப்போ அப்போதான் அதே இப்போ போயிட்டாங்க என்ன
என்ன சார் உங்களுக்கு என்ன சார் உங்களுக்கு உடனே எம்எல்ஏ சீட்டு கிடைச்சிருந்தாங்க. இல்லை சார் நான் சீட்டே கேட்கல. அப்போ நெல்லை வசந்தனும் என்கிட்ட சொன்னா நீங்களும் எனக்கு சொன்னீங்க எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்கிற இது உங்களுக்கு கிடையாது, ஆனா பதவி உண்டு. நீங்க சரி எலெக்ஷன்ல நீங்க அரசியல் சம்பந்தம் மாதிரி இருந்தா கூட இப்ப அரசியலுடைய வேலை ஏறி போட்டும் போறீங்க, ஒரு ரவுண்ட் வரதான் போறீங்க, அது நடக்கதான் போகுது. போலீஸ்ல போகாத வரைக்கும் எல்லாமே நல்லதுதான். அரசியல் சம்பந்தமான ஆமா அரசியல் தப்பா போனா போலீஸ் வேலை ஏற்றுவாங்க. அரசியல் சம்பந்தமான விஷயம் நீங்க ரவுண்ட் வரதான் போறீங்க. நாம கண்டிப்பா நான் வந்து என்னுடைய நாடகத்துக்கு சிஎம் வந்த போது அவர் சொன்னார், அவர் கூப்பிட்டாரு, நான் வந்துட்டேன், நான் 2026 நான் கூப்பிடுவேன், அவர் கண்டிப்பா வருவேன் சார் அப்படின்னு. அவ்வளவுதான். ஏனென்றால் நட்பு தான் வாழ்க்கையில முக்கியம் சார். கொள்கைகள்லாம் அடுத்தடுத்தது. நம்ம வந்து பணத்துக்காகவோ வேற ஏதாவது ஒரு சின்ன சின்ன என்னுடைய தனிப்பட்ட குடும்பத்துக்காக நான் ஒரு இடம் மாறுறேன்னு வச்சுக்கோங்க, அது தப்பு. சில பேர் அப்படி மாறும்போது கூட அவங்க கட்டத்தில் இருக்கு. அப்படி என்கிட்ட கலைஞர் ஒரு தடவை கேட்கிறாரு, சட்டையில தான் இவ்வளவு கட்டம் போட்டிருக்கீங்க, இதை தாண்டி அந்த அம்மா உங்களை கட்டம் கட்டுறாங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன் அது என் ஜாதக கட்டத்தில் இருக்கு அப்படின்னு. அது மாதிரி அது அவருக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, நம்பிக்கை இருக்கிறவங்களை கேள்வி பண்ண மாட்டாரு. பஞ்சத்துக்கு போட்டாரு. ஆமா இல்ல இல்ல அதுதான் சொல்றேன், கேள்வி பண்ண மாட்டார். இன்னொருத்தர் அவர் கேள்வி பண்ண மாட்டார். நான் இப்ப விபூதியோட தான் இன்னைக்கு காலையில வாக்கிங் போறேன், சிஎம் போறேன், அங்க விபூதியோட தான் போறேன், இன்னும் விபூதி போட்டு கேட்க மாட்டார். ஏனென்றால் ஒரு உண்மையான நட்புங்கிறது என்னன்னா யார் எப்படி இருக்காங்களோ அவங்களை அப்படியே ஏத்துக்கிறது தான் நட்பு. அந்த மாதிரி உங்களுடைய விஷயத்தை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இன்ஃபேக்ட் இது வந்த உடனே நீங்க தான் போனும் கையுமா பிஸியா ஆயிடுவீங்க. ஏனென்றால் அது ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி தான். நான் மறுபடியும் இன்னொரு தடவை ஒரு நம்பர் சொல்றேன், அப்போ ஒரு தடவை தான் சொன்னீங்களேன்ட்டு அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லக்கூடாது. 8662286005 சார் பேரு என்ஜி குமரன். இந்த பெயரியல்ங்கிறீங்களே, அது பெயரியலோடையது என்ன? பெயர் வந்து ஒரு மனிதனுக்கு இப்படித்தான் பெயர் இருக்கணும்னு ஒரு விதி இருக்குல்ல, அது நீங்களும் தீர்மானிக்க முடியாது, யாருமே தெய்வமே தீர்மானிக்க முடியும். இப்ப உங்களுடைய தாத்தா ஒருத்தருக்கு போய் ஒரு திதி கொடுக்க வச்சுக்கோங்களேன், பேர் என்னன்னு கேட்பாங்க, ராசி நட்சத்திரம் கேட்க மாட்டாங்க. என்னுடைய தாத்தா ஒரு பேர் வந்தவர் அப்படி சொல்லும்போது என்ன பேர் அந்த பேர். அப்ப பேர் விளங்கணும் அப்படின்னாக்க இந்த குடும்பத்தில் அவர் அது நல்ல குடும்பம், பெரிய குடும்பம், என்ன பேர் அப்படின்னு கேட்பான். அந்த பேரா, அந்த பேர் அது பெரிய விஷயம். அப்படி இந்த பேருக்கு நம்ம இந்த உடம்புக்கு ஆத்மாக்கான சம்பந்தம். இந்த கோடிக்கணக்கான பேருக்கு போது உங்களுக்கே அந்த பேர் வைக்கணும், எத்தனையோ பேருக்கு வேற பேர் வச்சுக்கலாம் இல்லையா? அப்ப இந்த பேர் இந்த முகத்துக்கு இப்போ எம்ஜிஆர் அப்படின்னாக்கா அந்த முகத்தை விட்டு வேற யாராச்சும் திங்க் பண்ண முடியுமா? இப்போ ஏசி சார் அப்படின்னாக்கா இந்த முகத்தை விட்டு வேற யாரும் பேர் வச்சா உங்களுக்கே ஒப்பாது. அப்ப இந்த முகத்துக்கும் அந்த பேருக்கு ஒரு பொருத்தம் இருக்கு சார். அந்த பேர் செலக்ட் பண்ணி கரெக்டா கொடுத்துட்டோம்னா அந்த பேர் வழங்கும். அதான் இப்போ எனக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நான் வந்து நாடி பார்க்கும்போது சந்திரசேகரன் வரும். ஏன்னா எனக்கு பிறக்கும் போது வச்ச பேர் சந்திரசேகரன், மகாபெரியவருடைய பெயரை வச்சது சந்திரசேகரன் வச்சாங்க. அதனால நான் கோவில்ல இப்ப அர்ச்சனை பண்ணும்போது என்ன சொல்லுவேன், பாரத்வாஜ கோத்திரம், பூச நட்சத்திரம், கடகராசி, சந்திரசேகர சர்மனா, அதுதான் சர்மா வைக்கிறது. அப்புறம் அதுக்கு பிறகு அது எஸ் வி சேகர்ங்கிறது ஸ்கூல்ல வைக்கிற பேர். அது வந்து அந்த பெயருக்கு அந்த முகத்துக்கு தொடர்பு இருக்கணும். அந்த முகத்துக்கு தகுந்த மாதிரி பெயர் செலக்ட் பண்ணி வைக்கணும். இப்போ குழந்தையா இருக்கும்போது இந்த பேர் தான் அவருக்கு வழங்கணும் இது இருக்கும்போது இயற்கையா கடவுளா பார்த்து அவர் தாப்பனாக சொல்ல வைக்கும். அது அவங்க குருநாக சொல்ல வைப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து ஒரு மீட்டிங் நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். இப்போ இளையராஜா சார் அவர் தாப்பனார் அவருக்கு பிறந்த உடனே வச்ச பேரு ஞான தேசிகன். உண்மையில அவர் இளையராஜா கிடையாது. அவர் தாப்பனார் பிறக்கும் போதே இந்த குழந்தை வந்து ஞானின்னு தெரிஞ்சு வச்சாரான்னு தெரியல, ஞான தேசிகன். ஆனா எப்படி அது பேர் மாதிரி இளையராஜா வந்துச்சு? இளையராஜான்னு பேர் வந்தவொடனே ஆட்டோமேட்டிக்கா மாறிடுச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி 3 பேர் மாறி இருக்கு. அவர் ஸ்கூல் சர்டிஃபிகேட் வந்து டேனியல் ராஜையா சர்டிஃபிகேட்ல இப்ப மாத்திருக்காருன்னு தெரியாது. அதுக்கப்புறம் அவர் தன்ராஜ் மாஸ்டர் ஜாயின் பண்ணி ஒரு ராஜா. அதுக்கப்புறம் பார்த்தாக்க படம் எடுக்கும்போது இளையராஜா போட்டுக்கிட்டாங்க. இப்ப இசைஞானி இளையராஜா அதை வச்சவர் வந்து கலைஞர். ஆமா, கலைஞர் வச்சுக்கிட்டார். இவர் கேட்டுக்காரு, எனக்கு எப்படி ஞானின்னு பேர் வச்சிங்க இசைஞானின்ட்டு. இது 63 நாயன்மார்ல ஒரு ஆள் லேடியில் இருந்தது கலைஞர் சொல்லியிருக்காரு, அதை தான் அவனுக்கு வச்சுட்டு இருக்காரு. அப்ப இசைஞானினாலே இளையராஜா, இளையராஜானா இசைஞானி. அப்ப அவங்க தாப்பனார் பிறக்கும் போதே இது ஞானின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சாரு, தெரியாம. அப்ப இந்த பெயர் வந்து மோத்துக்கு மாதிரி வழங்குற மாதிரி வைக்கணும்.
இது விஷயமே இருக்கு. வசந்தன் கூட தான் சொல்லுவார், எதுவும் நாம தீர்மானிக்கிறது இல்ல, ஏற்கனவே எல்லாமே தீர்மானிக்கப்பட்ட விஷயத்தை நாம கண்டுபிடிச்சு அவ்வளவுதான். நம்ம புதுசா உருவாக்கவே இல்லை. கடவுள் சொன்னதுக்கு நம்ம கருவியா செயல்படுறோம். இதை இப்போ ஒருத்தரை காப்பாற்றணும்னா நீங்க கடவுள் மேல வந்து காப்பாற்றுன்னு சொல்லுவோம். கடவுள் வந்து டேரக்டா வர மாட்டார். மனித ரூபத்துல, விலங்கு ரூபத்துல, பறவை ரூபத்துல வரும். இதுதான் உண்மை. அதைத்தான் நம்ம எடுத்து கொடுக்கணும். இந்த பெயர் ஏன் நமக்கு இந்த பேர் வைக்கணும், இந்த பேர் உள்ளவங்க நல்லா இருக்கணும் அப்படின்றது பெயரில் ஜோடம். அதனுடைய குணம் இருக்கு அருளாசிலான அது சொல்றது. அது பெயரில் ஜோடம். உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது நான் வந்து ஒன்றும் கேட்கறதாவே இல்லை, ஆனா நான் என்ன நினைச்சேனோ அதை நீங்க சொல்றீங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு பெரிய கிரேட்டான ஒரு விஷயம். அதாவது நிறைய பேருக்கு வந்து ஜோசியராக இருக்கட்டும், டாக்டராக இருக்கட்டும், வக்கீலாக இருக்கட்டும், அவங்ககிட்டயே உண்மையை சொல்றதுக்கு கூச்சப்படுவாங்க, இல்லை பயப்படுவாங்க. அதை பார்த்துட்டு நீங்க வந்து என்ன பண்றீங்க, இதற்காகத்தான் நீங்க கூப்பிட்டீங்க, உங்களுக்கு இதான் லேண்டு ப்ராப்ளம் இருக்கா, அந்த பிரச்சனையாக கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் எனக்கு வந்து அன்னைக்கு கூட சொன்னேன், என்ன சார் நீங்கள் மாதத்துக்கு யாராவது ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்களே சிறந்த ஜோசியர் அப்படின்னா. நான் சொன்னேன், உலகம் ரொம்ப பெருசு, நிறைய பேர் வந்து நிறைய பேருக்கு தெரியாத சர்க்கிள்ல இருந்துகிட்டே இருக்காங்க. அது எங்கிட்ட வரும்போது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச சர்க்கிளுக்கு போகணும்னு நான் நினைக்கிறேன். அதனால போன வாரம் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒருத்தருக்கு இன்னைக்கு ஜோசியம் தெரியாத போயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. அவரு அன்னைக்கு தவிர வந்து வசந்தனும் ஒன்று சொல்லுவாரு, எனக்கு ஒரு திறமை இருக்குன்னா இன்னொரு ஜோசியருக்கு இன்னொரு திறமை இருக்கு, இன்னொரு ஜோசியருக்கு இன்னொரு திறமை இருக்கு. யாருமே ஏன்னா ஜோதிடம் என்பது ஒரு கடல் மாதிரி, எல்லாரும் வந்து அந்த ஒரே ஓரத்துல தான் நின்றுட்டு இருக்குமே தவிர யாரும் உள்ள போய் முத்து குளிச்சுட்டுலாம் வர்றது கிடையாது, வரவும் முடியாது. அப்படி பர்மிட்டேஷன் காம்பினேஷன் போட்டு பார்த்தா 12 நமக்கு வந்து 27 நட்சத்திரம், 12 ராசி, அப்புறம் வந்து நம்ம லக்னம், எல்லாத்தையும் போட்டு பார்த்தா லட்சக்கணக்கு கோடிக்கணக்கில் வரும். ஆனால் அது எப்படின்னா ஒவ்வொருத்தரும் நீங்களே 100 ஜாதகம் பார்த்துருக்கும் போது ஒரு மாதிரி இருப்பீங்க, அதுவே 1000 ஜாதகம் பார்க்கும்போது உங்களுக்கு வேற வந்துடும். இப்போ எனக்கு தெரிஞ்சு நீங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு என் நாலேஜில் நீங்க ஒரு 50,000 ஜாதகமாவது குறைஞ்சபட்சம் பார்த்துருப்போம். அதே மாதிரி அனலைஸ் பண்ணிருப்போம். எனக்கு தேவையில்லைக்காக வந்து ஒரு ஜாதத்தை வந்து ஒரு ஜோதிட விதி சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 300 ஜாதகமாக வேணும் குறைந்தபட்சம். அதான் இருந்தால் தான் இந்த விதி சரியாக எடுக்க முடியும். அப்படி இருந்து 10 ஜாதத்துல ஒரு 9 சொல்றது சொல்லி வர்றது பெரிய விஷயம். அதுதான் 10 பேர் சொல்றாரு, நம்ம கடவுள் ஆயிரும். அதுதான் சில சமயம் வசந்தனே சொல்ல, நான் வந்து அந்த உங்க ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு சொல்லுவேன், சார் அது மாதிரி நடக்கவே இல்லைன்றாரு. நான் சொல்லிட்டேன், என்னங்க என்னை விட்டுருவேன், எனக்கும் உங்களுக்கு ஒத்து வரல அப்படின்பாரு. ஆனா அவர் வந்து இவர்கிட்டயே தான் திரும்பி கேட்பார், இல்லை நீங்க சொல்லுங்க அப்படின்பார். அப்ப என்ன ஒத்து வரலைங்கிறது மேம்பாக சொல்ற விஷயம். நீங்க சொன்ன மாதிரி 100க்கு 100 இல்லாட்டா கூட 100க்கு 98 பயிற்சியாலே பெரிய விஷயம் தானே. ஆமா, அதான் உண்மை. எதிர்காலம் என்பது வந்து இன்னைக்கு பத்திரிகை வாங்குற பேப்பர் வாங்குறவங்கள 99% அன்றைய ராசி பலனை பார்ப்பாங்க. அது பொதுதான். இருந்தாலும் இப்போ வந்து பிரமாதமா இருக்குது, அதுவா இருக்கு. நான் வந்து என்னுடைய நேச்சர் என்னன்னு சொன்னா, கொஞ்சம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு சுமாரா இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது நான் வசந்தன் கேட்பேன், சார் சுமாரா இருக்கு பாருங்க. எல்லா ராசிக்கும் ஒரு விஷயம் இருக்கு, ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து தான் அந்த தசாபுக்தியோ அந்த இதுவோ நடக்கும். நீங்க ஒன்றும் பயப்படவே வேணாம், உங்க ராசிக்கு நல்லா இருக்கு, உங்க ஜாதகத்துக்கு நல்லா இருக்கு, பெருசாக போயிட்டே இருக்கு. யாரே சொல்லுவாரு, இன்னைக்கு இந்த ராசிக்காரங்க இந்த லக்னத்தில் உள்ளவங்க வருவாங்க, இன்னொரு இந்த பேர் உள்ளதான் வருவான்னு கரெக்டா ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து கொடுத்துருவாரு. அதைத்தான் இப்போ நம்ம ரொம்ப பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, இல்லை நானும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நிச்சயமா இது வந்து ஒரு அற்புதமான விஷயம் சார். அதே போல ஓரை பார்த்து ஒன்று செய்யும் போது அப்போ ராவுகாலம் வேண்டிய எதுவும் பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சிலர் வந்து ஓரை மேலே நம்பிக்கை வச்சிருப்பாங்க சார், கரெக்டாக வேலை செய்யும். நான் எனக்கு ஓரை தான் நல்லா, நான் அது ஓரையை வச்சுதான். அதே போல அந்த ஓரை விஷயத்துல இன்னொன்னு சொல்லுவாங்க, 6லேருந்து 7, 7லேருந்து 8. ஆனா ஆக்சுவலா அன்னைக்கு 6:30 மணிக்கு சூரிய உதயம்னா 6:30லேருந்து 7:30.
ஆமா, 6ல இருந்து 7 பார்க்க கூடாது. கரெக்ட். அந்த 6ல இருந்து 7, 7ல இருந்து 8. அப்ப வந்து காலத்துல 6 மணிக்கு வர அதே ஓரை வந்து இப்போ 1 மணிக்கு வரும் மத்தியானம். அது நம்ம அன்னைக்கு வந்து 6:30 மணிலேருந்து பார்க்கணும், மத்தியானம் வரும்போது 1:30 மணிக்கு பார்க்கணும். ஓரா சிஸ்டம் கூட தனி ஒரு கலை சார். அது கரெக்டாக ஃபாலோ பண்ணி வருது அப்படின்னாக்கா சாதிக்கலாம், ரொம்ப ஜெயிக்கலாம். நம்ம சொல்லி அந்த ஓர டயத்தை மட்டும் பேசிட்டா போதும், இது படிக்கணும் அவசியம் இல்லை, அது மனப்பாடம் பண்ண போதும். அந்த ஓரையை கனெக்ட் பண்ணி செய்யும்போது ஒரு சிலருக்கு பழிக்கும் சார், சூப்பராக இருக்கும். குளிகை சில பேர் பார்க்குறாங்க. குளிகைங்கிறது வந்து சாதாரணமாக அந்த டெத்து ஆகும்பொழுது அந்த ஈமச்சடங்கு பண்ணதுக்கு பார்ப்பாங்க. அது பார்க்கும்போது குளிகையில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சில விஷயங்கள். ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னா அதில் குளிகையில் பண்ணுறது ரிப்பீட் ஆகுமா, ரிப்பீட் ஆகும். அப்படி ஒரு நல்ல விஷயத்துக்கு குளிகையில் போனால் நடக்கும். குளிகையில் வந்து ஒரு பொருளை வித்துக்கிறேன்னா தொடர்ந்து எல்லாத்தையும் விற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். குளிகையில் நீங்க ஒரு பொருள் வாங்குறேன்னா, ஒரு நிலம் வாங்குறேன்னா தொடர்ந்து வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நமக்கு பாதி விஷயம் அறகுறையா புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு நம்ம குருநாதர் வந்து ஒரே ஒரு விஷயத்தை சொன்னாரு. இந்த கிழமை எல்லாருக்கும் இந்த அஷ்டமி சொல்ல பயப்படுவாங்க. இந்த குருநாதர் சொன்னார், இந்த இன்னைக்கு அஷ்டமி வருது, உனக்கு நல்ல ராசி, அன்னைக்கு அந்த கிழமை வந்து குளிகை டைம் வருது, அன்னைக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணினார் அந்த டைம்ல. கரெக்ட், குளிகை டைம்ல. ஏன்னா அது பெருகும் சார், அப்போ அக்கௌண்ட்டா பெருகும். ஆக்சுவலாக சனி ஓரையில், சனிக்கிழமை சனி ஓரையில் அக்கௌண்ட் ஆரம்பிச்சாலே ரொம்ப பெருசா இருக்கும். நான் கேட்டேன், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வருஷம் 10 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன் சார் குளிகை டயத்துக்கு, பணம் பெருங்கியா போயான்னு. அது கடைப்பிடியத்தில் அது நடந்துகிட்டு இருக்கு. அதான் அது மிகப்பெரிய விஷயம் உண்மையிலே. அதை இப்போ எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க, கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது சார். நீங்கள் சொல்றது நல்ல வேலை கேட்டீங்க, ஞாபகப்படுத்துறீங்க. சூப்பர் சார், ரொம்ப சந்தோஷம். அதாவது எனக்கு வந்து ஒரு நல்ல திறமையான, ஏன்னா திறமைகள் மதிக்கப்படணும், எந்த துறையாக இருந்தாலும் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கணுங்கிறது ஒன்று இருக்கு. அதை தாண்டி திறமைசாலிகள் மதிக்கப்பட்டால் அந்த சமூகம் சிறப்பாக இருக்கும். அதுதான் எனக்கு ஒரு இது. நீங்களும் நானும் மீட் பண்ணணும்னு கிட்டத்தட்ட 1 மாசமா நினைச்சாலும் இன்னைக்கு இந்த நேரத்தில் மீட் பண்ணணும்னு இருக்குன்னா அந்த டைத்துல தான் அது பண்ண முடியுது. முடியாது, அது முடியவே முடியாது சார். தீர்மானிச்சா ஈஸியா பண்ணி. எத்தனை பேர் கோவில் வாசல்ல கடை போட்டிருக்கான், ஆனா எத்தனை பேர் கோயிலுக்கு உள்ள போக முடியுது? அந்த அது அந்த பாக்கியம் இருந்தால் தான் போக முடியும். உங்கள் அனைவருக்கும், இந்த மாதிரி நம்பிக்கை உள்ள அனைவருக்கும் கடவுளுடைய அருளால் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து மிக சிறப்பான ஆண்டாக, சிறப்பான எதிர்காலம் உங்களுக்கு அமைய எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப சந்தோஷம்.